யார் ஆடினப்பார் கையை தட்டும் பாட்டு முடிகிறவர் ஐயா தட்டு ஐயா எல்லாருக்கும் என்ன ஆம்பளையா என்ன சொல்லத்துக்குவான் நல்லா நல்லா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஹலோ கையை தட்டுனா எப்படி அது கைத்தட்டு இல்லை அது என்னக்கா இது இந்த அரசியல் கூட்டம் மேடையில் சொல்லுவாங்க மூன்றாவது வட்ட செயலாளர் வகை வருக வருக வர வைக்கிறேன் அந்த மீட்டிங்ல தலைவராக இருப்பார் அவர் கை சொறையில நம்ம சொரியக்கூடாது நம்ம தத்துவ ஓசைதான் இப்ப பார்த்தீங்கன்னா அயோத்தியில ராமர் கோயில் வந்தது போல இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அடிமைப்படுத்தி கிடக்கிறதோ நம்முடைய இந்து கோயில்கள் அத்தனையும் முடித்தெழுந்து வர வேண்டும் மக்களே ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா நாடி வந்தோர் குழவி இருக்க ஓடிவா ஐயா உன தேடி வந்தோர் விருதி இருக்க ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா மனசுங்கள் போட்டிடவே ஆடிவா ஐயா பொன்னாத களிமாய்க்க ஓடிவா ஐயா பொன்னாத வைகுண்டனி ஓடிவா ஐயா பொன்னாத வினதீர்க்க ஓடிவா ஐயா கண்ணாத வைகுண்டமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா சிலதை பார்த்தா பொறாமையா தான் இருக்கு நான் அப்படி கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இருக்கேன் ரோட்டு ஓரமா ஒரு சின்ன 4 பெஞ்சை போட்டான் ஒரு சேரை போட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருக்கான் இந்த கன்னியாகுமரி போயிட்டு ஒரு 1/2 மணிக்குள்ள திரும்பி வர ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க அவ்வளவு கூட்டம் இருந்தா இருக்கா எந்திரிக்கான் கூட்டம் பாதை எந்த கூடாரத்தை ஆட்டம் தெரியுமா அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் பொறாமையா தான் இருக்கு நம்ம ஆள் கைத்தட்ட சொன்னாலே இப்படிங்க நல்ல இட்லி சப்பாத்தி எல்லாம் போட்டாங்க இவ்வளவும் தின்னு போட்டு கை தட்டலன்னா அது நம்ம கடவுளுக்கே வஞ்சகம் பண்ண மாதிரி இல்லையா அந்த சப்பாத்தி காண்டியாவது தட்டாண்டமா சேர்த்து போடுங்க நிறைய கூட்டம் வருது ஐயா அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணாங்க 2 சேர் 3 சேர் போட்டிருக்காங்க தாக்கி தூக்கி போடுங்க மக்கள்லாம் வந்து உட்காருங்க இங்க முன்னால நிறைய சேர் காலியா இருக்கு அதனால கை தட்டினா நோய் வரா ஆமா மனசுல அமைதி தோணுனா இப்ப ஒரே நேரம் உன் கைகளை ஓங்கி தட்டு அட்டாக் வராது தட்டு மக்கா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா
சுந்தரங்க சாமியே நீ மாறும் சிங்காசனம் தானே சிக்கிவனே மாறும் திருமுடியை தந்தவரே ஐயா எங்கள் குலம் தலைக்க வந்தவரே மாறும் சந்தர வேடை உண்டு சாமி கோப்பு ஐயா சங்கடம் தீர்த்தருளும் சாமி எதிர் மாறும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நம் ஆடிவா ஐயா ஆனந்த கண்டவை ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நம் ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவனை ஆடிவா ஐயா எல்லாரும் தலைக்கு மேல வரைக்கும் போகிறேன் எவ்வளவு பேர் போகணும் வேகமா வேகமா ஐயா ஐயா சிறப்பு 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 நல்ல கையில தெரியும் மக்கா அப்படி புயல் அடிச்ச மாதிரி எவ்வளவு பேர் கைத்தீர்களோ உங்க கஷ்டம் எல்லாம் இப்பவே போச்சு உடனே போகும் நிறைய பேர் என்னால பொறாமையில பாருங்க ஆமா அங்க கை தட்டலையா தட்டு இனி அடுத்த சான்ஸ் இருக்குல்ல தட்டு அக்கா கஷ்டம் வர நேரம் கடவுள்கிட்ட கேட்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் தேன்னு அவங்ககிட்ட போய் சொல்லாத ஆமா உங்ககிட்டயே இருப்பா அக்கா என்ன அப்படி உடனே அவ்வளவு ஒன்னு அழுத மாதிரி அழுவா நீ போன உடனே எங்களுக்கு கொண்டுவா சத்தியா என்ன மினுக்கு மினுக்கு நான் என்ன ஆட்டாட்டுனா அப்படி என்ன ஆட்டாட்டுன உண்மையிலேயே அத்தா இதுதான் நடக்குது நாட்டுல அதனால உன் கஷ்டத்தை அண்ணன் தானே அவங்ககிட்டயே தம்பி தானே இவங்கிட்ட நண்பன் தானே இவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதே உன் கஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரே இடம் என் அம்மா முத்துமாரி அம்மன் அவளை தவிர வேற யாரும் இறக்கத்து இருக்க கேப்ப நமக்கா முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள 10 பிள்ளை 15 பிள்ளை கிடந்து அண்ணன் தம்பி பாச உறவுகள் இருந்து இப்பவும் இருக்கு ஆனா பாசம் கிழிச்சுக்கிட்டு தான் போகும் அது வேற ஆனாலும் இப்போ ஒன்னோட பத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு அண்ணன் யாரும் தெரியல தம்பி யாரும் தெரியல எதுவுமே தெரியல ஆமா அவன் இன்னைக்கு நாட்டில் நடக்கிறத பார்த்தா சங்க கூட்டம் இல்லை எப்பா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் வரும்போது கண்ணீர் விட்டு கதர்ன உடனே நாராயணன் அங்கே திருவனந்தபுரத்தில் படுத்து கிடக்கிறானே அனந்த பத்மநாபன் அவனெல்லாம் காதுகாவன் கிடையாது முன்னெல்லாம் கடவுள் உடனே சொல்லுவான் புத்தி சொல்லுவான் நாம கேட்கணும் புத்தி யாராவது சொல்லுவான் கடவுள் எப்படியாதுன்னு சொல்லுவான் அதுல இப்பெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு ரோடு பெருசா நம்புறது விபத்து குறையணும் ஆனா இப்ப ரோடு பெருசா போட்ட முறை அவ்வளவு பேர் ரோட்ல சாவுங்க என்ன கோடு போட்டுப்பான் 3-4 கோடு எந்த கோட்டுல எந்த வண்டி போடணும் வரமுறை உண்டு நம்ம ஆளு 15 டன்னை வச்சுக்கிட்டு வேகமா போற இடத்துல உருட்டிக்கிட்டே போவோம் பின்னால இருந்து காண அடிப்பான் அவன் ஒதுங்கவே மாட்டான் வெளிநாடா இருந்தா டப்புன்னு அதுலயே நடத்தி அப்படியே ஃபைன் போட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடான் ஜேசிபி வச்சு ஆனா நம்ம நாட்டுல கண்டுக்கிறது இல்லை சுங்கவரியும் போடுவான் ஆனா ரோட்ல குறுக்க கம்பியும் போட்டுருப்போம் சுங்கவரி போட்டா இந்த ரோட்ல போறோம்னா தடுக்கப்படாது சைடுல வரவங்களுக்கு கம்பி போடும் அது வெளிநாட்டுல நம்ம நாட்டுல அப்படி இல்லை வேகம் போகும் குறுக்க 4 கம்பி போட்டு வச்சிருப்பான் அதுக்கு பேர் என்னப்பா பியாரிக்காடா ரோட்ல தான் போட்டான்னு பார்த்தோம் இப்ப பழனிமலை கோயிலுக்குள்ளேயும் போட்டு வச்சிருக்கேன் நம்ம எல்லாம் அந்த காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பழனி கோயிலுக்கு போனா எங்க பார்த்தாலும் சிற்பங்களும் சிலையும் கல் தூணமா இருக்கு அழகா போயிட்டு வருவோம் இப்ப அப்படி இல்லை கல்லையும் காணல சிலையும் காணல ஒன்னையும் காணல ஒரே கம்பி தான் என்னன்னா இலவச தரிசனம்னு பழனி கோயில் சுற்றுவட்டாரமே 2.5 ஏக்கர் தான் ஆனா இலவச தரிசனம் வச்சிருக்கிறது 3 மைலுக்கு நம்ம நடக்கும் அங்கே இங்கே நடக்கும் அப்ப அந்த இலவச தரிசனம் பக்கத்திலே 10 ரூபாய் கட்டணம் போடுறாங்க ஆனா பிச்சைக்காரங்க
ஏன்னா யாரும் இலவசமா கும்பிடப்படாதான், சும்மா போறோம் கூட 10 ரூபா தரட்டுமே அப்படின்னு நம்ம இந்து அறநிலையத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஐயா நாட்டுல. எங்க கொண்டு போறோம்? கையை நீட்டி இருக்கு 10 ரூபா. நம்ம ஆளு இலவசம் போறோம், நேரம் 10 ரூபாய்க்காக போறோம். ஏன் அதுல போய் 1 மைல் நடக்கணும், இந்த 10 ரூபாயில போய் உடனே சாமி கும்பிடுவேன். அப்பதான் நினைக்கிறேன், என் முருகப்பெருமானை வைத்து 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற ஒரு கூட்டம் தானே இன்று நம்ம ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையே இருக்கிறது. ஒரு புத்தியாயிருந்து இலவசமா எவனுமே கும்பிடக்கூடாது. சும்மா பணம் கூட 10 ரூபா போடு, அதுக்கு பிறகு சாமியை பார்க்கணும் 100 ரூபா போடு, அதுக்கு மறுபடியும் பார்க்கணும் 200 ரூபா போடு, கிட்டவே பார்க்கணும் 1000 ரூபா போடு. ஓஹோ, எவன் சாமியை எவன் காட்டுறது, எவன் கிட்டடா பைசா கொடுக்கணும்? என் நாடு, என் கோயில், என் மச்சம், என்னுடைய மௌலானார்கள் கட்டி வைத்த கோயிலே நான் கும்பிடுவதற்கு உங்ககிட்ட ஏன் பைசா கொடுக்கிறேன்? நீ யாரா? திருச்செந்தூர்ல குறைஞ்சது 500 ரூபா, 500 ரூபா கொடுத்தாதான் உள்ள போக முடியும். நான் அப்பப்ப என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், மக்களே திருப்பதிக்கு போறியா போ, சாமி கும்பிடு, மொட்டை போடு, உண்டியல் கிட்ட போவாது. அது உண்டியல் பக்கம் போயிடாத, அது வா பழந்துகிட்டு இருக்கும். ஆமா போவாதே. பழனிமலைக்கு போறியா ஓ, சாமி கும்பிடு, உண்டியல் கிட்ட போவாதே, மூளை கும்பிட வச்சிருக்கான். ஆமா திருச்செந்தூர் போறியா கும்பிடு, எல்லாம் செய்யி, உண்டியல் கிட்ட போக. உண்டியல பார்த்த உடனே சாத்தான பார்த்த மாதிரி வெளியே போயிருக்கு. அங்க ஆரத்தி எடுத்து ஆமா சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டபுரம் செங்கருவேலு ஆரம்பிரண்டு கண்ணடி சருந்தை தேவம் பாட இனியாட இப்படி பாடுவாங்க. இன்னும் பாடுவாங்க, இப்படி எல்லாம் படித்து பாவம் போற வயிற்றுக்கு அவன் தட்டுல ஒரு 100 ரூபாய் போல உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அதை விட்டுக்கிட்டு உண்டியல்ல போட்டுனவங்க நேர அது கவர்மெண்ட் போயிடும். கவர்மெண்ட் என்ன செய்வோம், இந்துக்கள்கிட்ட இருக்கிறது கோடி கோடியா சுருட்டிக்கிட்டு அவங்க சர்ச்சைக்கு 100 கோடி, பள்ளிக்கு 100 கோடி கொடுத்துக்கிட்டு நமக்கு வயிற்றுல டொக்கு உனக்கு தருவான் பாரு. திருச்செந்தூர் டப்பால் தருவான். அது என்னதுன்னா சத்தமா சொல்லு, பஞ்சாமிரதம் கையில விட்டு நக்கிக்கிட்டு போ. பழனிமலைக்கு போனா ஒரு டப்பா தருவான். அது என்னம்மா? அதுவும் பஞ்சாமிரதம் தானே, நக்கிக்கிட்டு போ. இனி இங்க இருந்து விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து ஒவ்வொரு ஆள் கொடுக்குற பைசா எல்லாம் இரும்பில கட்டி அங்க கொண்டு உண்டியல் பெட்டில் போடுவான். அது ஒரு கண்ணீர் பெட்டில் ஓடிட்டே இருக்கும். அது கேரளா கவர்மெண்ட் இப்படி அள்ளுவான். நீ பாரு ஒதுக்குவான். நீ கும்பிட்டு போன காசு அங்கேயும் ஒரு டப்பா தருவான். அது என்னது? ஆமா விட்டு நக்கிக்கிட்டு திட்டம் போட்டு இந்துக்களுக்கு எல்லாம் அரவணை நக்கிறதுக்கு கவர்மெண்ட் பணத்தை கொடு. அங்கெல்லாம் பைசா போடாத. உன்னை சிவச்சந்திர இந்து மதத்துக்கு எதுக்கு நினைக்காதே. அந்த கோயில்களில் போடுகிற காசுகளை உன் சொந்த ஊர்ல உடைஞ்சு கிடக்கிற கோயிலை கட்டி கொடு. அது உனக்கு கோடி தரும். ஆண்டவனுடைய அருளோடு செய் மக்களை. நிறைய உணர்கிறீங்களா? நம்ம காசு எங்கெல்லாம் எப்படி செய்யணும். 2 வருஷம் பாடாப்பட்டு அந்த மண்டபத்தை அப்படி அண்ணாந்து பார்த்தேன். மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க திரும்பிட்டாங்கடா. அதுல அகப்பைக்குள்ள மக்கள் ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு இருக்கிறார்கள். ஆண்டவனுடைய அற்புதத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்று மிகவும் பெருமையாக இருக்கிறார்கள். அதுதான் செய்யணும் செய்யணுமா? இந்த மாதிரி அகப்பகுள மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கோயிலுக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். அதனால இனிமேல் கொஞ்ச காலத்துக்கெல்லாம் எந்த கோயில் போய் சாமி கும்பிட்டாலும் உண்டியல்ல பைசா போடாதே. உண்டியல மறந்துரு. நீ உண்டியல்ல போடுறது போய் தாசில்தார்ட்ட கொடுக்குறது சரிதான். இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸர் கொண்டு கொடு. அது எதுக்கு கொடுக்குறேன்? நம்ம சாமிக்கு போறது இல்லையே. நம்ம கோயிலை சுத்தம் எடுக்கிறானா? நம்ம கோயில்ல நம்ம சாமிக்கு ஒழுங்கா விழா நடக்குதா? இல்லை சொல்லி போடுறானா? கிடையவே செய்யும். கோயில் பின்னால எவன் செலவை கொண்டு வச்சுட்டு நம்ம சாமி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். இந்த நிலையில வரும்போது ஐயா பாக்குறா ஆண்டிக்கு கோபம் அந்த ஆண்டவன் வடக்கு வாசலிலே இருக்கிற இறைவன் சொல்லுகிறான், அடே மன்னா என் பிள்ளைகளை துன்பப்படுத்தாதே என்று சொல்லுகின்றாய். அவர்களை மாற்றி வதத்து வாங்கக்கூடிய வைப்பணத்தில் தானே உனக்கு 6 கால பூஜை செய்கின்றேன். 6 கால பூஜை வேண்டும் என்று நான் உன்னிடம் கேட்டேனா? அப்படி என்றால் இதுவரைக்கும் நான் நல்ல ஒன்று நாவிலே வைக்கவில்லையா? நீ படைத்தாவா நம்புவதற்கு இறங்காக கொடுத்தாய். என்ன சொல்லிவிட்டாய்? இதுவரைக்கும் நான் நல்ல ஒன்று நாவிலே வைக்கவில்லை என்றால் இதையும் ஒரு கிழமை இருக்க வேண்டாம். எங்கே போடா?
நம்ம அப்படிதானே சாமிக்கு எல்லாம் ஒன்று செய்வோம். கடைசியில் நினைச்ச காரியம் நடக்கலைன்னா என்ன சாமியை கும்பிட்டு இந்த சாமிக்கு நான் எவ்வளவு செஞ்சேன். மாலை வாங்கி போட்டேனே, பொங்க வச்சேனே, மூட்டை போட்டேனே, சாமிக்க முட்டையா? ஓ வாழ்க்கையில் எப்படியும் போகுதா? மூட்டையும் அவன் போட்டுக்கிட்டு சாமி உனக்கு முட்டை போட்டேனே, உனக்கு பட்டு வாங்கி போட்டேனே, ஏ காளியம்மோ, ஏ நாராயணா, உனக்கு கண்ணை வச்சு போச்சு. கடவுளுக்கு கண்ணை வச்சா உலகம் இருக்குமா? நம்மளாம் ஈஸியாக அவன் கோயிலுக்கு புறப்புற நேரம் அப்படி கல் தப்புன்னு கல் அப்படி தட்டிப்பான். இவன் பார்த்து போனோம், இவன் பார்க்காம கல் இடி விழுந்து போகிற கல்லுக்கு ஒரு கோயிலுக்கு போகிற இந்த சாமியை கும்பிட போகிற நேரமெல்லாம் இப்படித்தான் நடக்கு. என்னத்த சாமியை போட்டு நான் போகிறேன் முடிஞ்சு முடிஞ்சு என்னக்கா ஏத்தா ஏத்தா அவளது சோகத்தை கொட்டுவா. இப்ப புரியுதா? ஐயா சொல்றார், ஏசாதே பேசாதே கிறிஸ்தவங்க அவங்க தெய்வத்தை ஏச மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் அவங்க தெய்வத்தை ஏச மாட்டாங்க. ஆனா நம்ம வாய்க்கு வந்தபடி எல்லாம் யாசிடுவோம். சிலவன் கெட்ட வார்த்தையிலேயே யாசிக்கலாம். ஆமையா, இனி நம்ம யாசினா பரவாயில்ல, எவனோ யூடியூப் மூலம் எல்லாம் யாசினா நம்மளும் சூடு சோறு கெட்டு போய் கிடக்கும். ஒருத்தன் கந்த சஷ்டி யாசினா, கேவலப்படுத்தி யாசினா நம்ம கண்டுக்க மாட்டோம். அவன் ஒருத்தன் கோயிலையும் இடிக்கான், நம்ம கண்டுக்க மாட்டோம். கேட்ட சொல்லுவோம் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. அப்ப நீ எதுக்கு இருக்க? நீ எதுக்கு இருக்க? உன்னை எதுக்கு படைச்சா? உனக்கு எதுக்கு ஆரம்பிக்கு வந்தா? உன் இறைவனுக்கு ஒரு பங்கம் வருகின்ற பொழுது ரத்த நாளங்கள் குடித்து அவர் சொல்றார், ஆண்டிக்கு கோபம் ஆண்டவனுக்காக சொன்னேன். அந்த நேரத்தில் அந்த அப்பை நாராயணை அவன் எவ்வளவோ சொன்னாலும் சிரித்த முகத்தோடு என்ன சொல்றான் தெரியுமா?
ஐயா தினமும் பாடவா உலகை காக்கவே ஐயா விரைந்து ஓடிவா உனது நாமமே ஐயா தினமும் பாடவா உலகை காக்கவே ஐயா விரைந்து ஓடிவா வடக்கு வாசல் காட்சி தரும் வைகுண்டநாதா வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா வடக்கு வாசல் காட்சி தரும் வைகுண்டநாதா வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா. நல்லா கைத்தட்டுங்க. நல்லா பிளஸ் டூ பரிசு இருக்கிறா, நல்ல மார்க் வாங்கல, நல்லா கைத்தட்டி கொடுங்க. ஆண்டவனுடைய அருளோடு என்னுடைய பேத்தி தான் இன்னைக்கு நீ மேடையில கலக்கிறான்னா ஆண்டவன் கொடுக்குற ஒவ்வொரு அருள் இது போல வரணும். தெய்வத்துக்கு பாருங்க, தெய்வத்துடைய நாமத்துக்கு ஆண்டவன் எவ்வளவு புத்தி சொன்னா அன்னைக்கு சொன்னா ஆனா துருவங்கார் சுமஸ்தானம் கேட்காம போடா என்றான். நான் தந்ததும் நாவில் வைக்கலன்னா இன்னும் ஏண்டா இருக்க போடா. நம்ம அப்படித்தானே ஏசுவோம். ஆமா கடவுளே கண்ணை வச்சு போச்சா நம்ம மட்டும்தான் வேற யாரும் நமக்கும் கொஞ்சம் சூடு சோறுன்னு வரணும். நம்ம கோயிலையே நம்ம சாமியே ஒருத்தன் பேசுறாங்கன்னா நமக்கு ஒரு வேகம் வரணும். என்னடா அது இனி வந்துரும்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டு முன்னால எல்லாம் பார்த்துக்கூடாது, கடவுள் பார்த்துக்கலாம். இப்ப நினைச்சிட்டு நம்மளும் பார்க்கணும்டா. ஆனது அந்த நினைப்பு இருந்துதானே தசரா குழு நண்பர்கள் அரியணை மேடையிலே ஏற்றி பெருமைவார். நீங்க இளைஞர் மத்தியில் அந்த எண்ணம் வந்திருக்குல்ல வந்திருக்கு. ஆனா இளைஞர்களை பார்த்தா கொஞ்சம் பயமும் இருக்கு. என்ன நல்லா இருப்பான், விரதம் போடுவான், மாயை கட்டுவான், வாழை கட்டணும், அங்க கட்டுற அங்க கட்டுற ஆட்டு போடணும். இளைஞர்லாம் டாப்ல இருப்பான். இப்படி எங்க ஊர்ல நிறைய பயிலும் இருந்தா. ஆமா இருந்தா திடீர்னு அடுத்த வருஷம் கச்சேரி போல 2 பயில காணல. எங்க போனேன் அவனை இப்ப நம்ம கோயிலுக்கு வர மாட்டான். ஏன்னா அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான். லவ்வுக்கும் சாமிக்கும் என்ன, அவன் வேற மதம். ஆமா அதுக்கு இவனும் மதம் மாதிரி கல்யாணம். அட நாரப்பைய எனக்கெல்லாம் கோபம் வந்து ஆம்பளைன்னா காதலிச்சு தாம்பக்கம் கூட்டிக்கணும். அவன் தாண்டா ஆம்பளை. கண்டிப்பா லவ் பண்ணலாம். அவன் எங்க மதத்துல மாறினாதான் எங்க அப்பா கட்டி கொடுக்க. ஏன்னா போட கொக்கியா இருக்கிறேனே உடனே இவன் மதமா கண்ணே பெருசு, நம்ம மனம் தான் பெருசு. நாசமா போறவன் அவனுக்கும் மதம் பெருசா, இவருக்கும் மனசு பெருசா. வெட்டி ஊர்கா படைக்க. இளைஞர்களே லவ் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா நான் வேற பண்றேன். கூப்பிடுங்க பண்ணுவோம். என் பையன் லவ் பண்ண கட்டி வச்சுட்டேன். நம்ம அதுக்கெல்லாம் ஆனா எவனாவது மதம் மாதிரி கல்யாணம் பண்ண முத்துமாலே அம்மா அவன் நாசமா போக்கடவும். ஏன்னா எப்படி லவ் பண்ணும்போது நான் போட்ட சாவம் மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு பயம் மதம் மாற மாட்டான். ஏன்னா சிவச்சந்திரன் நாக்கு பொல்லாத நாக்கு. அவன் சாவமே போடுறான். இங்க யாரோ 2 பேர் லவ்ல கிடக்கான். தசரா எங்கேயோ போட்டிருக்கான். ஆமா அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும். அவன் எவ்வளவு வேகமா இருக்கான். அவன் இதுக்கெல்லாம் அடிப்பாயா ரசனையில இருக்கான். அப்படி பாடு தப்பு இல்லை, காதலி ஒண்ணும் பண்ணல. ஆனா கல்யாணம் பண்ணாத சாமி அவன் கோவத்துல இருக்கா, கத்தி எடுத்து குத்தி போறான். கல்யாணம் பண்ண தப்புன்னு சொல்ல, ஆனா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணாது. ஒரு காலத்துல மறப்படாது. நீங்களும் அப்படிதான். பிள்ளைக்கு வரனே அமையல. ஐயாக்கா ஏக்கா ஒரு வரனுக்கு பாப்போமா? எங்க பையன் வேற மதம், நல்ல வேலை, நல்ல சம்பளம், மதமா சோறு போடு, தள்ளி விடு. அந்தால கொண்டு திருச்செந்தூர் கடல்ல கண்டு தள்ள. அவங்க மதம் மாற மாட்டாங்க. இவங்க மதம் மாறுவாளா? பிறந்தவர்களில் நீ வேறு நான் வேறு என்ற பிரிவு கிடையாது. நீ வேறு நான் வேறு என்ற பிரிவு கிடையாது. உலகத்தையே ஆண்டு அனுபவித்த ஒரே மதம் என் இந்து தர்மம் மட்டும்தான். அந்த தர்மத்தில் பிறந்த நீ இளைஞரே உனக்குதான் இப்பவும் செல்போன்ல வாட்ஸ்அப்ல செய்தி வருதான்னு பார்க்கலாம்.
ஆமா நேரம் உனக்கு அப்படி யாராவது கல்யாணத்துக்கு தடையா இருந்தா நேரா கூட்டிட்டு சாமி கும்பிடுவான். உன் கல்யாணத்தை நான் நடத்திக்கிறேன். ஆமா தைரியமா கூட்டிட்டு வா. இல்லன்னா நான் சேர்ந்து ஜெயிலுக்கு ஸ்டேஷனுக்கு போ. என் ஊருக்காரர் தான் நல்ல நண்பர் தான். அங்கிட்டு இன்னைக்கு அதிகாரியா இருக்கிறேன். அவருக்கு அங்க கொடியேறி திருவிழா நடக்க அங்க பார்க்க முடியல. ஏன்னா காக்கி சட்டை போட்டா எங்க போகுது அங்க போயிட்டே இருக்கணுமே. ஆனா அந்த பலன் இன்னைக்கு என் கச்சேரி கிடைக்கிற மாதிரி என் நண்பருக்கு கிடைத்திருக்கிறது. கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க மக்கள். அங்க குடியேறி நாங்க காதலுக்கு ஒண்ணும் எதிரி கிடையாது. ஆனா எவனும் மதம் மாறி மட்டும் பண்ணாத. இந்துவாக பிறந்தா இந்துவாக வாழ இந்துவாக வாழ்கிறா இந்துவா இது வெறி அல்ல மக்களே. ஒவ்வொருவருடைய நிலை அந்த நிலையில இருந்தா யார் வருவா? சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம்மா நாரண வைகுண்டரம்மா நம்ம சாமியம்மா அதிகாரியோடன் வாருங்கம்மா. அகிலே தினத்தினை தந்தானம்மா அவர்தான் வைகுண்ட சாமியம்மா. நம்ம குல சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம்மா நாரண வைகுண்டரம்மா. கங்கையனீஸ்வரனாய் சிங்கமகநாயகனாய் கந்தாரம்மா. சங்கமணி ஓசையிலே சங்கரங்கள் ஓடிடலை கங்கபதி பூமியிலே கந்தாரம்மா. மகதான் வைகுண்ட சாமியம்மா அடிபணி முதல் மாறுங்கம்மா. நம்ம சாமியம்மா அனுதினம் அவர் புகழ் பாருங்கம்மா. நம்ம குல சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா. பூமியிலே பேரோட்டம்மா ஊர்கோலம் பெருங்கூட்டம்மா. தங்கமொழி சூடியா வாராரம்மா சங்கடங்கள் போக்கிடுவார் வாருங்கம்மா. முத்தபதி தெய்வமம்மா மூங்குதலே ஜோதியம்மா சித்தகலி வேறொருத்தியுள்ள சாமியம்மா கட்டமரம்பா சுரக்க வைத்தாரம்மா. அருக்குருவாரம்ம சாமியம்மா அடிகணி வாருங்கம்மா. கலியுகம் அழித்திட வந்தானம்மா கருணையில் கலியனை வந்தாரம்மா. காரண வைகுண்ட சாமியம்மா காத்திடுவார் என்று நம்மையம்மா. மதுரையில் அமர்ந்திடும் சாமியம்மா அறிவுடன் காத்திடும் தெய்வமம்மா. நம்ம குல சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா.
மந்திரமும் மாரணமும் வென்றாரம்மா மாயவினை பேய்களையே கொன்றாரம்மா சந்திரனும் சூரியனும் அவதானம்மா சிவச்சந்திரனின் வாழ்வையவர் கண்டாரம்மா வருவாய் 15 தருவாய் திருநாம பரவாய் வைகுண்டம் மன்னதாக்கின வேண்டி அன்பாரனை கெடுவாய் என்று அருளாய் காத்திடுவாய் வாழப்பா நம்மளையா நல்லவன் கொடுத்து காப்பாரையா அவதான் வைகுண்ட சாமியம்மா அடிபணிவோம் உடன் மாறுங்கம்மா அவதான் கலியுக சாமியம்மா அடிபணிவோம் உடன் மாறுங்கம்மா நம்ம குல சாமியம்மா நல்ல குருநாதனம்மா ஆளறிஞ்ச தெய்வம்மா நாரண வைகுண்டரம்மா அருள் திருவா நம்ம சாமியம்மா அடிபணிவோம் உடன் மாறுங்கம்மா அகிலேதிரத்தினை தந்தாரம்மா அவதான் வைகுண்ட சாமியம்மா நம்ம குல சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாளறிந்த தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா நல்லா தட்டுங்க யாரும் தூக்கி இருப்பாரு அதுக்காக நல்ல சாப்பாடு இல்லை அந்த சாப்பாட்டில் பாட்டுக்கு தூக்கம் வந்துடக்கூடாது இல்லை ஆமா உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளுவோம் வாழ்க்கையில எந்த நேரத்திலும் வாங்க ஒரு 2 நிமிஷம் திரும்புங்க இங்க பாருங்க எல்லாம் இங்க பாருங்க இங்க பாருங்க அண்ணாச்சிங்க திரும்பி பாருங்க அப்படி திரும்புங்க ஓகே ரொம்ப தூரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் பயணம் இருக்குமாக்கா நம்ம ஊருக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து 10,000 மேடெல்லாம் தாண்டின பிறகு இந்த வாய்ப்பே இந்த முத்துமாலை அம்மன் இன்னைக்கு கொடுத்துருக்கா அரவிந்து அந்த நிலைமையிலே இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிற உடுவனா எப்படியோ நாங்கள் பிறக்கும் உங்களை சந்திக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது அதற்கு அம்மைக்கு நன்றி சொல்லுவோம் நான் நிறைய இடங்கள் சொல்லுவேன் இந்து ஆலயங்கள் எல்லாம் ஒரு முறையாவது நம்ம கால் வைக்கணும் அப்பதான் அங்கே உள்ள இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் அது நம்ம ஊர் இளைஞர்கள் முதல்ல விழிப்புணர்வோட தான் இருந்திருக்காங்க அதனால தானே சிவச்சந்திரனை கூப்பிட்டது இல்லைன்னா கூப்பிட்டு தசரா தசரா குழு தான் இப்போ உற்சாகத்தில் கோயம்புத்தூர்ல தசரா குழு தான் இப்படி எங்க பார்த்தாலும் தசரா குழு நண்பர்கள் சிவச்சந்திரன் அப்படியே தூக்கி கையில வச்சு தாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில ரொம்ப சிறப்பு ஆமா நல்லா கைத்தட்டி உங்க பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்க அதை சொன்னதை வச்சு தப்பா நினைக்கப்ப நாம் அப்படி இருக்கும் இருந்தாலும் சிறப்பு கிடைக்கும் அந்த சிறப்புக்குள்ள ஒரு நிலைதான் இங்க கிடைச்சது ஐயா எவ்வளவோ புத்தி சொன்னார் அவன் என்ன சொன்னா போடான்ட்ட விடுவாரா நாராயணே என் பிள்ளைங்கன்னு சொல்றார் நீ யாரோ அல்ல நாராயணன் யார சொல்றா என் பிள்ளைன்னு ஆமா நீ யாரோ அல்ல நீ யாருக்கோ பிறந்தவல்ல இந்த உலகம் முழுமைக்கு ஒரு மாயை உருண்டோடி கொண்டிருக்கிறது நீ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தார் என்று யார் யாரோ சொல்லுகிறார்கள் அது அவர்களுடைய நம்பிக்கை அது விவிலியத்தின் சொல் அது அவர்கள் நம்பட்டும் ஆனால் பாரத பூமியிலே பிறந்தவன் ஏவானோ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவன் நமக்கு வேதம் இருக்கிறது அகிலத்திற்கு சொல்லுது ஐயா யாருக்காண்டி சொல்ற உனக்காண்டி நீயா துரியோதனாதிகளை அழிக்கிறார் பகவான் அழித்து விட்டு பஞ்சபாண்ட பட்டத்திலே நாட்டை கொடுக்கிறார் ஆட்சியை கொடுத்து விட்டு பகவான் பர்வதா மலையிலே தன்னுடைய சரீரத்தை கடத்திவிட்டு அரிகோண மாமலையிலே ஒரு பண்டார வடிவத்தில் போய் நாராயணன் அமர்கிறார் அங்கே 7 கன்னிமார்கள் நீராட வருகிறார்கள் வருகின்ற போது நாராயணன் கேட்கிறார் கண்ணீர்களே தினந்தோறும் இந்த
இந்த ஏவலை அந்த கைலவார் ஈஸ்வரத்தாரை செய்கிறீர்கள். இன்னும் ஒரு உருவாகட்டும் அந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவனுக்கு செய்கிறேன். எல்லாரும் சிவனுக்கு சரி, இன்னைக்கு ஒரு நாள் செய்யப்படாதுன்னு கேட்கறது யாரு? நாராயணன். ஆனா பண்டார வடிவத்தில் கேட்கிறார். உடனே அந்த கன்னிமார்கள் சொன்னார்கள், ஓட்டிலே இறந்து ஊர்வழியே தெரியும் ஆட்டிக்கு எல்லாரும் அரவணையில் துயில்கின்ற காட்டு மண்ணுக்கும் கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம். சிவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டான். இது உறுதியா இருக்கணும். இருக்குதா? எங்க போற? கோயில் தினமும் போறேன். ஆமா, வீட்டுக்காரருக்கு சோவும் இல்லை, படுத்த படுக்கையா கிடக்க அப்படியே கிடக்க. அதான் அம்மகிட்ட போய் கும்பிட்டா வழி கிடக்க. அங்க போ, இந்த ஹோட்டல் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த சினிமா பார்த்தா நல்லா இருக்கும், இங்க வாங்க நல்லா இருக்கும், இந்த பஸ்ல ஏற நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் விளம்பரம் பார்த்துருக்கோம். ஆனா சாமிக்கு விளம்பரம் பண்றாங்க பாருங்க. இங்க வா, இங்க வா. உடனே நம்மளும் போலாமோ கொள்ளாமோ, போனா குணமாகுதோ போய்தான் பார்ப்போமே. நீங்க யாராவது சொல்லல எங்க ஊர் முத்துமாரி அம்மா கோயிலுக்கு வா குணமாகனு யாராவது சொல்றோமா? ஏன் நமக்கு தெரியாத குணமாகுது? நான் சொல்லுவேன், யாரும் விட சொல்லுவேன். வா, எங்க ஐயா உன குணமாக்குறாரு. நம்ம ஆளு சொல்றோம் இல்லையா? உடம்பு நடக்கிறான், செவடம் கேட்கறான், கூட பாக்குறான், ஓடியா ஓடியா எவ்வளவா சத்தம் போட்டான், ஒன்னும் நடக்கல. உடனே பணத்தை பிடிச்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கட்டிட்டான். என்ன கடவுள் குணமாக்க மாட்டான்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. மல்டி ஸ்பெஷாலிட்டி நீ இருக்கு, உங்க கடவுள் காப்பாத்துனா நீ இருக்கு ஆஸ்பத்திரி கட்டணும். நீ அதே பிரசங்கம் பண்ண வேண்டியதானே, குணமாக்க வேண்டியதானே. உணவு நடக்கலையா, சோடம் கேட்கறியா, குணமாக்கலையா, பார்க்க மாட்டோம்னா. ஆனா சிவச்சந்திரன் 16 மேடையும் வா வான்னு சொன்னா அரசம்பதி என்ற ஒரு ஆலயத்தை கட்டினேன். எனக்கு இருக்கிற தெய்வ நம்பிக்கை உனக்கு இல்லையா? அதுதான் ஆஸ்திரி கட்டினேன். நான் யாரையோ சொல்ல நினைக்காதீங்க. ஆமா, அதெல்லாம் புரியவளுக்கு புரியும். ஏன்னா நம்ம கோயில பார்த்தா பிசாசின் கூடாரம், சாத்தானி கூடாரம். நீ அப்ப பியாய்க்க கூடாரமா வச்சிருக்க? நமக்கு எல்லாமே கூடாரம் தான். ஏன் ஜாமி ஆசனை நான் ஒன்னும் விட்டு போக மாட்டேன். நீ சிரிச்சுக்கிட்டு நான் அணைச்சிக்கிட்டே போவேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சமம். இந்த உலகத்துல இந்துக்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் பாரத பூமி ஒரு ஒற்றுமை ஏன்னா எங்க பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான். ஆமா, பாப்பா கண்டா என்ன மாமான்றான், ஆமா பிரதர் கண்டா என்ன பிரதர் நல்லா இருக்கலான்றான். அவன் போட்டா இவன் நம்ம ஆளப்பதானே, அங்க அசனம் போட்டாலும் ஓடிடுவான், பிரியாணி போட்டா ஓடிடுவான். ஆனா நீ சோறு போட்டா வருவானா? மாட்டான். தட்டதே தட்டை எல்லாம் சேர்ந்து தட்டான். அவன் கூறு பயம் இல்லை, நான் சொல்லிட்டு போயிட்டேன். கொல்லா கொல்லு, போலீஸ்கார போடுவோமா, போலீஸ் போடுவான்டான். என் மதத்தை திட்டுகிறவனை நான் திட்டுவேன், ஆனால் என்னோடு இணையப்பட்டவனை நான் ஒரு காலம் நான் எங்களுக்கு கிறிஸ்தவரும் நண்பர்கள் தான், இஸ்லாமியர்களும் நண்பர்கள் தான், சீக்கியரும் நண்பர்கள் தான். ஐயா சொன்னாரே, ஒரு குடல், ஒரு ஆட்சி, ஒரே சாதி, ஒரே இனம், தர்மவழியா நாராயணன். எந்த வகையிலும் பங்கம் இல்லை. ஆனால் இந்த 7 கன்னிமாரும் அப்படித்தான் சொன்னா. அந்த உறுதி உங்ககிட்ட இருக்கணும், உறுதி இருக்கணும், உறுதி வேணும். ஆமா, உங்க பொழுதையா குணமாகலையா வா, திருச்செந்தூர் போ, அங்க போய் உடனே வா, எங்க சாமி போ, எங்க ஐயாட்ட வா, நாம தள்ளி போடு, கண்டிப்பா குணமாகும். எத்தனை தெய்வம் இருக்கிறது, 2 சாமியா எங்க இருக்குது? அன்னைக்கு நம்ம சாமியை கூப்பிட்டா வருமே. காட்டுக்குள்ள கோயில் வச்சா நம்ம ஆளு ரோட்டில் வைக்கல, அமையா காட்டுக்குள்ள கோயில் வச்சு குடை கொடுப்பான். அந்த குடைக்கு கரண்ட் கிடையாது. அன்னைக்கு அங்கங்க தீ வெட்டி தீப்பந்தம் நாட்டி வச்சிருப்பான். ஆமா, கல்லுல விளக்கெல்லாம் வச்சு எண்ணெய் விட்டுட்டு எரியும். அந்த காட்டுக்குள்ள ஒரு சாமி இருப்பார், வெட்டுறா கையில் வச்சு. அங்க போயிருப்பாங்க, ஊரே பேரும், யாரும் வீட்டுல இருக்க மாட்டான். அங்க இருந்து வெளியில இடையில வர மாட்டான். ஒரு 1-2 போனாலும் இப்படி புடுங்குவான். பக்கத்துல இருக்கவன போறேன்னு சொல்லப்படாதான், பின்னால மோகினி வந்துருவாளாம். அதனால ஒரு புடுங்கு பிடிக்கிட்டு போவான். அந்த காலத்துல அப்படி போவான். அப்ப வந்த மக்கள் விடுகிற வரைக்கும் அங்க பூஜை பார்க்கணும்னு சொன்ன அந்த சாமிக்குன்னு ஒரு பாட்டு வச்சான். 4 பேர் நிற்பேன்.